சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் ஜெயிலர் 2 படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஜெயிலர் 1ல் யார் யார் நடித்தாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் இருக்காங்க. மேலும் எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் பாலையாவும் நடிக்கிறாரு என ஒரு சின்ன டாக் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அட்லியோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாராம். அட்லி இப்போ நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்ண பிஸியாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே கன்ஃபர்மேஷன் ஆகலை. கடைசியாக அவர் எடுத்திருந்த ஷாருக் கானை வச்சு ஜவான் படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் கிட்டே ஒரு கதை சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனை வச்சும் ஒரு படம் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. மீண்டும் தமிழ் சினிமாவில் ஒரு படம் எடுக்க ஆசைப்பட்டிருக்காரு நம்ம அட்லி. அது வேற யாரும் இல்லை, நம்ம ரஜினிகாந்த் மற்றும் அஜித்தை சேர்த்து வச்சு பேன் இந்தியன் படமாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். மேலும் இந்த படத்தில் அஜித் குமாருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதுனால அஜித் குமார்கிட்டையும் டேட்ஸ் வாங்கியிருக்காராம் நம்ம அட்லி. எந்திரன் படத்தப்ப அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் நம்ம அட்லி. அப்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை எப்படியாச்சும் வேண்டும் என ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அட்லி மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்க தான் செய்யுது. எல்லா படத்திலிருந்தும் திருடி எடுத்துடுறாரு. அவர் ஒரு காப்பி கேட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே விமர்சனம் இருக்கிறதுனால ரஜினி இவரிடம் சேராமலே இருந்தார். மேலும் நம்ம படத்துக்கு மோசமான விமர்சனம் வருமோ என பயந்திருந்தார் நம்ம ரஜினி. ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அட்லி சொன்ன கதை ரொம்பவே நம்ம ரஜினிக்கு பிரித்து போச்சாம். மேலும் இது ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்றதுனால அஜித் குமார் தான் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பார்னு சொன்னதே நம்ம ரஜினி தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னோட படங்களை ரீமேக் பண்ணால் அஜித் தான் அதுக்கு சூட் ஆவார் என ரஜினிகாந்த் நிறைய படங்களை சொல்லியிருக்காரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கதை நம்ம ரஜினிக்கு பிரித்து போச்சான். ஏன்னா பாஷா படத்தோடைய சீக்வல் மாதிரி இந்த படத்தோட கதை இருக்கிறதுனால அஜித் குமார் தான் செட் ஆவாருன்னு நம்ம ரஜினி சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு நம்ம அட்லி. மேலும் இந்த படத்தில் இன்னும் முக்கியமான ஸ்டார் கார்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் ஆட் பண்ணலான்னு நம்ம அட்லி முடிவு பண்ணியிருக்காராம். அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன? பாஷா மாதிரி ஒரு கதையை நம்ம அட்லி நம்ம ரஜினியும் அஜித் குமாரையும் சேர்த்து வச்சு எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? அவங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.